ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கீழ்கட்டில இருந்து கேம்ப் ரோட் போக போகிறோம். டைம் வந்து 6:10 தான் ஆகுது, ஆனால் ஃபுல்லாக இருட்டுருச்சு. ஆனால் நல்லா குளிருதுங்க. டிராஃபிக்கும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா 6 மணினா எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற டைமு, டியூஷன்லேருந்து வீட்டுக்கு போகிற டைம், அந்த மாதிரி. இன்னைக்கு காலைல வந்து நம்ம கவர்னர் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபுல் ஓப்பனில் இருந்தது. நான் வந்து அந்த கவர்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 3-4 சுற்று தான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஃபுல் ஓப்பனில் இருந்தது, இப்போ வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுட்டாங்க. அதனால நான் வந்து அதை வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. இல்லை, கண்டிப்பாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2 விஷயம் ட்ராப் ஆகும். ஒன்று வந்து டாப் ஸ்பீடு ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிக்கப்பும் லைட்டாக ட்ராப் ஆயிரும். ஆனால் இது பண்ணுறது நல்ல விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா இருக்கும், புகையும் கம்மியாக வரும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து நல்ல விஷயங்கள். பார்ப்போம் மைலேஜ் எப்படி தருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் தான் வந்து டீசலும் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன் இதே செட்டிங்ஸில். ஓட்டிட்டு நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பிக்கப்லாம் கம்மியாலாம் வைக்கலைங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பிக்கப் அதிகமாக தான் வச்சுருக்கோம். புகை வந்து மாடரேட்டாக வர மாதிரி, புகையே வராத மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு அது அந்த மாதிரி ஓட்டுறதுக்கே பிடிக்கல. அதே மாதிரி நம்ம டீசல் புல்லட் குரூப்ல இருந்து ஜவஹர் சார் நேற்று ஃபோன் பண்ணி பேசினார். அவர் வந்து நம்ம சைலன்சர் வந்து ஏன் மாற்றினீங்க, ஓப்பன் கோரே வந்து போடாதீங்க, டியூவல் கோரே வந்து போட்டுக்கோங்க நீங்கள், அது ஒன்றும் பெரிய மைலேஜ் ட்ராப்லாம் இருக்காது அப்படின்னாரு. சரி, நான் சொன்னேன் சார் இதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு 400 கிலோமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் அதை போட்டோன்னு ட்ரை பண்ணுறேன் ஒரு 400 கிலோமீட்டர்ஸு, எப்படி வந்து மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம் சார் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் அவர் டீசல் போடுற விதமும் ஒன்று சொன்னார். சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு டீசல் போட சொன்னார். ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் டீசல் போட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் ஏரும் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி போட்டிருக்கு. சைட் ஸ்டாண்ட் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி ஃபில் பண்ணுவோம் எல்லா டைமும். இன்னொன்று வந்து மேலே ஏரும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒழுகாது மூடி வெளியே. மற்றபடி சின்ன பள்ளத்தில் தூக்கி போட்டாலே வந்து லைட்டாக டீசல் கசிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இதுதான் நம்ம போட்ட பங்க்கு, நம்ம டீசல் போடுற பங்க்கு. ஆக்சுவலாக டீசல் போடுற பங்க்கையும் வந்து மாற்றி ட்ரை பண்ணுவோம். இப்போது நான் முதல்லேருந்தே இதே பங்க் தான் போட்டுருந்தேன், அதனால் அதை மாற்றவே இல்லை நான். அந்த இடத்துல என்ன டிராஃபிக் அப்படியே முட்டி கிட்டி பிரச்சனையாக இருக்குது போல் அந்த பக்கம். நம்மளுக்கு சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் பாருங்கள் அங்கே வந்து எல்லாம் முட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. எங்கே போகிறதுனே தெரில. இந்த பக்கமும் வராங்க, அந்த பக்கமும் வராங்க. நல்லாவே தெரியுதுங்க, அந்த அளவுக்கு புகையே வரல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரேஸ் பண்ணி ஓட்டும் போது நைட்லேயே வந்து நல்லா தெரியும், கண்ணாடி வேலையை பார்த்தோன்னா அப்படியே புகையாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இண்டிகோ கார்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சென்னைக்குள்ளே. முன்னாடி பாருங்களேன், இந்த இனோவா கிறிஸ்டால லைட்டு வந்து கஸ்டம் லைட்ஸ் போட்டிருக்காங்க, ஆஃப்டர் மார்க்கெட் லைட்ஸு.
நல்லா இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு. நினச்சேன் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு, அதே மாதிரி டிராஃபிக் இருக்கு. ரோட்லயே போல, வெளியே தான் ஓடிட்டு இருக்கோம், ரோட்டை விட்டு வெளியே. கோயிலம் பக்கம் வந்திருக்கோம். இந்த டைம்ல வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் கிளியர் ஆகுது, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் கிளியர் ஆகுது. இன்னைக்கு காலையில ஒரு டீசல் புல்லட் பார்த்தாங்க தாம்பரத்துல. இது வரைக்கும் பார்க்காத ஒரு புல்லட்டு. டேங்க் வந்து ப்ளூ கலரு, மற்றதெல்லாம் பிளாக்ல இருந்தது. சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து பாரத் மாதா ஸ்ட்ரீட்ல வந்து போயிட்டு இருந்தது. யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா. ஆனா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் வந்து அந்த பிக்கப் லாஸ்ட் தெரியுது நல்லாவே. ஆனா ஓகே தான் ஓட்டுறதுக்கு. நான் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல. இப்போ மைலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. சில இடத்துலலாம் ரோடு பயங்கர கூலியா இருக்குங்க, ஃபாஸ்டா போறதுக்கே பயமா இருக்கு. தொடர்ந்து வண்டி வந்துட்டே இருக்கு. லாரி பயங்கரமான புகை விடுது. ஓவர்டேக் பண்ணியாச்சுங்க. பண்ண முடியாதுன்னு நினச்சேன், அவனுக்கு ஒரு கேப் கிடச்சிது, அதில் அப்படியே ஓவர்டேக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக டேர்னே பண்ணக்கூடாது. டேர்ன் பண்ணி ராங் சைடில் கொஞ்சம் தூரத்தில் போவாங்க. பின்னாடி பாருங்க, அங்கே வருவார் போலீஸ். இப்போ தான் போக சொல்கிறாரு, இவர் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே தான் யூ டர்ன் இருக்கு, ஆனால் நிறைய பேர் அங்கேயே பண்ணிட்டு போவாங்க. அது ஒன் வே, அந்த பக்கத்துலேருந்து வர டிராஃபிக் வழி விடாமல் அப்படியே ஓரமாக அப்படியே போயிடுவாங்க. என்ன கார் இது? கேம்ரி, டொயோட்டா கேம்ரி. பயங்கர நீளமாக இருக்கு.
அடிக்கடி நம்ம பிரேக் வந்து கீழே போய் ஒட்டிக்குது, அது என்னன்னு தெரியலையே, அது வேறு பார்க்கணும். அது கீழே பிரேக் பிடிச்சோன்னா கீழே போய் அப்படியே ஒட்டிக்குதுங்க. அது வேற என்னன்னு பார்க்கணும், அது என்னன்னு தெரியல. இப்போ கியர் ஷிஃப்ட்டு. அப்பா எவ்வளோ புகடா சாமி, எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. ஜர்க்கின் போடலன்னா குளிருது, ஜர்க்கின் போட்டால் வேர்க்குது. என்ன கிளைமேட்டோ! இன்னும் 2 நாளில் பயங்கரமான குளிர் காற்றடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வந்து குளிர போகுது தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி. அது சென்னை வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், கீழெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பார்ப்போம். எப்பவுமே இந்த இடம் வந்து பயங்கரமாக குளிரும், ஏன்னா அந்த பக்கம் வந்து காடாக இருக்குல்ல, இப்போ நல்லா குளிருது இந்த இடம் மட்டும். இப்போ அந்த இடத்த ஓரளவுக்கு தாண்டி இருக்கும், இந்த இடத்துல அந்த அளவுக்கு குளிர் இல்லை. ரோடு எப்படி இருக்கு! காமராஜபுரம் வந்து விட்டோம். ஆக்சுவலாக சந்தோஷபுரம், அதுக்கப்புறம் காமராஜபுரம், அந்த சிக்னல்லேருந்து சந்தோஷபுரம். இவ்வளோ கூட்டமாக இருக்குது டிவிஎஸில். இதுதாங்க காமராஜபுரம். நல்லா இருக்குது நைட்டில் இந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி துடைக்கணும். இன்னைக்கு காலையில் துடைச்சேன், திரும்பி இந்த டஸ்ட்டு பட்டு ஒரு மாதிரி டஸ்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நிறுத்திட்டாரு, கிட்ட வந்து இண்டிகேட்டர் போடுறாங்க. ஓகே, கேப்ல வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.
பாய்.